கோபி அருகே கார் டயர் வெடித்து பயங்கர விபத்து. அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். கோபி அருகே உள்ள நாகதேவன் பாளையத்தைச் சேர்ந்தவர் முத்துசாமி மகன் சரவணன். இவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும் கார் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று சரவணன் காசிப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணி முடித்த பிறகு டிஎன் பாளையம் சென்று கொண்டிருந்தார். கணபதிபாளையம் என்ற இடத்தில் சாலையோரமாக காரை நிறுத்திவிட்டு காரில் இருந்து கீழே இறங்கியுள்ளார். அப்போது சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டையைச் சேர்ந்த போஸ்கோ மகன் ஆலன் என்பவர் கோபி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். ஆலன் பெங்களூரில் உள்ள ஐடி நிறுவனத்தில் சாப்ட்வேர் என்ஜினியராக வேலை செய்து வருகிறார். ஆலன் ஓட்டி சென்ற கார் கணபதிபாளையம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையின் குறுக்கே சென்ற நாய் காரில் சிக்கியது. இதில் கார் டயர் வெடித்ததில் நிலை தடுமாறிய கார் தாறுமாறாக ஓடி சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரவணன் ஓட்டி சென்ற கார் மீது மோதியது. அதிர்ஷ்டவசமாக இரு கார்களில் இருந்தவர்களும் காயமின்றி உயிர் தப்பினர். விபத்தில் ஆலன் ஓட்டி சென்ற கார் சாலையின் குறுக்கே நின்றதால் கோபி சத்தி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காவல்துறை ரோந்து வாகனமும் கடத்தூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்திய பிறகு போக்குவரத்து சீரானது. இது குறித்து கடத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.